ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்ட் இல்லை, எங்கள் அக்கா, எங்கள் மாமா, எங்கள் அக்கா பசங்களாம் வந்திருக்காங்க. அவங்க எங்கள் மாமா ரொம்ப நல்லாவே சில்லி போடுவார். அதனால இன்னைக்கு வந்தோட கையோடவே காலிஃப்ளவர்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு சில்லி போட்டு கொடுத்தாரு. அந்த வீடியோ தான் எடுத்திருக்கேன். எங்கள் மாமா கடை வச்சுருக்காங்க. அவங்க ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ். அதனால அது எங்களுக்கு போட்டு தரதுக்காக இன்னைக்கு செஞ்சுருக்காங்க. அதான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறோம். நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரில் எங்கள் அக்கா பையன் ரொம்ப குட்டினா தேவையான சைஸ் நல்லா கட் பண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அவன் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் மாதிரி எப்படி கட் பண்ணுறான் பாருங்கள். டெய்லியும் அவன் தான் வீட்டில் கட் பண்ணி கொடுப்பான். அவன் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்தோன்னே எங்கள் மாமா மசாலா போட ஆரம்பிச்சிட்டாரு. இதில் என்னென்ன போட்டிருக்காருன்னா, பஜ்ஜி மாவு கொஞ்சம் போட்டிருக்காரு, அப்புறம் அரிசி மாவு போட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம சில்லி மசாலா இருக்கு இல்லைங்களா, கடையில் விற்கிற மசாலா அதையே தான் போட்டாங்க. அவங்க ஊர் சைடில் வேற ஒரு ஏதோ மசாலா இருக்குங்க, இந்த மசாலா ஆட் பண்ணால் இன்னும் நல்லா வாசனையாக இருந்திருக்கும் அப்படின்னாங்க. இது பண்ணதே ரொம்ப சூப்பராக இருந்தது. மசாலாலாம் எதுவுமே ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது சில்லி. அவங்க கோயம்புத்தூர் சைட்லலாம் வந்து இந்த சில்லி தான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நம்ம ஊர் சைடில் சமோசா, பப்ஸு, வடை, சுண்டல் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஊர் சைடில் இவங்க கடையில் வந்து சில்லி, இவங்க கடை மட்டும் இல்லை எல்லா ஏரியாவிலும் சில்லி ரொம்ப ஃபேமஸ்ஸு. கலர் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கிட்டாங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். வேண்டான்னு சொன்னாலும் கேட்கல, அவங்களுக்கு போட்டு பழக்கமாயிடுச்சு, அதனால் போட்டு கொடுத்தாங்க. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது, மொறு மொறுன்னு சூப்பராக. அதே மாதிரி ஆனியனும் லெமனும் வச்சு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. மாமா இப்போ உப்பு போடுறாரு இல்லையா, பஜ்ஜி மாவில் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும், அது அவங்க ஞாபகம் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, உப்பு போட்டாங்க. ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் உப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டாங்க, ரெண்டாவது ஒரு வாட்டி மறுபடியும் உப்பு கலந்து போட்டாங்க, தனித்தனியாக தான் போட்டாங்க. அதில் கரெக்டாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்க ஒரு பிளேட்டில் எடுத்து ஃபஸ்ட்டு வாட்டி எடுத்து வச்ச உடனேவே அப்படியே குமு குமுன்னு வந்தாங்க, காலி பண்ணிட்டு போயினேன்ட்டாங்க. குமு குமுன்னு வராங்க, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா எண்ணெயை காய வச்சு இது மாதிரிலாம் போட்டாரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. வேணா இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க சீக்ரெட் மசாலாலாம் இன்னுமே வச்சுருக்காங்களாம். இப்போ எமர்ஜென்சியாக வந்ததால் எதுவுமே கொண்டு வரல. ஆனால் ஃபோனில் மட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு நாளைக்கு இந்த மசாலாலாம் எடுத்துகிட்டு போய் நீ ஊரில் இருக்கவங்களுக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்ததால் அதெல்லாம் கொண்டு வரல. வீட்டில் இருக்க மசாலா போட்டு செய்யும்போதே இவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது, நல்லா கிறிஸ்பியாக. அங்கே பாருங்கள், அந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட கலரே பிடிக்கல, மாவும் எதுவுமே பிடிக்காம அவ்வளோ நல்லா வந்தது. எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமா கைப்பக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அவர் செஞ்சாலே நல்லா இருக்கும். அதுக்கு இது போட்டு முடிச்சுட்டுமே பஜ்ஜியும் போட்டாங்க, அதுவுமே நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருந்தது. இன்னைக்கு எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம், அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்கெல்லாம் காலிஃப்ளவர் சில்லி பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க அக்கா என்னதான் எங்க மாமா சில்லி போட்டு கொடுத்தாலும் எனக்கு பஜ்ஜி தான் வேணும், அதுவும் வாழைக்காய் பஜ்ஜி தான் வேணும்னு சொல்லி அடம் முடிச்சாங்க. அதனால வாழைக்காய் பஜ்ஜியும் சுட்டு கொடுத்தாரு, ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.